கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும். இன்னொரு இடத்துல வசனம் இப்படி வரும்: அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். இங்கே தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அதாவது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சமாதானத்தை உரைக்கின்ற, சமாதானத்தை கூறுகின்ற வார்த்தைகளாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை புண்படும்படியான வார்த்தைகளாக இருந்துவிடக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தைகளினாலே அவர்களை குணமாக்குவேன் என்று வசனம் சொல்லுகிறது. மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்களை நம்ம பார்க்க சென்றால், டாக்டர் அப்படியா சொன்னாங்க, ஐயோ இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துருச்சே அப்படின்னு நம்ம அனுதாபப்படுகின்ற ஒரு வார்த்தைகளை விட, மருத்துவர்கள் சொல்லுவார்கள், ஐயா கர்த்தர் நடத்துவார், உங்களுடைய படுக்கையை மாற்றுவார், உங்க வாழ்வை தலைகளாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம சொல்லக்கூடிய சமாதான வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், உங்க உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய வாயின் வார்த்தைகள் கூட மற்றவர்களை குணமாக்கக்கூடிய அளவிற்கு அது வல்லமை மிகுந்ததாக, அது ஒருவேளை கரிசனை உள்ளதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எத்தனை ஒரு பெரிய பாக்கியம்! நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். கண்களை மூடுவோம். எங்க வாயின் வார்த்தைகளிலேயே விடுதலை வைத்திருக்கிற எங்கள் ஆண்டவரை, அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.